நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டை வந்து சந்திச்சேன். அவன் வந்து ஒரு காலேஜ் மேட்டு. ஸோ அந்த காலேஜ் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஆட்டிட்யூடு. அது இல்லாம ஒரு நல்ல வெல் செட்டிலான ஒரு ஃபேமிலியோட அவன் காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, 2, 3 பைக் எடுத்துட்டு வருவான். ஒரு ஒரு பைக்ல வெவ்வேறு டைம்ல வரும்போது அவனுக்கு கெத்தா இருக்கும். அவன பார்க்கும்போது நல்லா பணக்கார வீட்டு பையன்டா அப்படின்ற மாரி எங்களுக்கு ஒரு மனசு தோணும். அவன் வந்து நல்லா வீலிங் பண்ணி ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஆட்டிட்யூடு அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ங்களே வந்து ரொம்ப அ எப்படி சொல்லணும்னா, ஒரு அமர்க்களம் பண்ணக்கூடிய ஒரு பாயா இருப்பான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பையன் வந்து சமீபத்தில நான் அவன நேர்ல பார்த்தேன். ஆளே வந்து ரொம்பவே ஏதோ உடைஞ்சு போன மாரி இருந்தான். சரி நான் அவன்கிட்ட பார்த்துட்டு, "என்ன மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னும்போது, "நான் வந்து இதில பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான்" அப்படின்னான். "ஏன்டா இப்படி இருந்தா நீ இப்படி இருக்க?" அப்படின்ற மாரி கேட்டதுக்கு, "இல்ல மச்சான் அப்பா இறந்துட்டாரு" அப்படின்னு சொன்னான். சரி எப்படா அப்படின்னு விசாரிச்சேன். ஆ சரி அதான்டி இப்ப என்னடான்னா, "இல்ல மச்சான் எல்லாம் வீடு கீடுலாம் வித்துட்டோம். நாங்க எல்லாம் அங்கேயே போயிட்டோம். அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் நான் ரிப்போர்ட் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த மாரிலாம் இருக்கிறாங்க மச்சான்" அப்படின்னு சொல்லி மனவேதனையா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணான். என்ன அப்படின்னா, இந்த வரதட்சணை கொடுமை. என்னடா வரதட்சணை கொடுமையா? ஆமா. இவங்க கட்டிக் குடுக்கும்போதே பயங்கரமா வந்து செலவு பண்ணி தான் கட்டிக் குடுத்துருக்காங்க. அத தாண்டி அதுக்கப்புறமாவும் வந்து பணம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்ட்டு பிசினஸ் லாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ காரணங்கள சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்த வாங்குறதுல மட்டுமே அவங்க வந்து குறியா இருந்திருக்காங்க. ஸோ அத சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு பணத்த இவங்க குடுக்க குடுக்க, இவங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பம் உடைய ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து அ ஹார்ட் அட்டாக் அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்து, நெறைய ஹாஸ்பிட்டல்லயே அவனுடைய லைஃப் வந்து கழிச்சிருக்கான். டோட்டலா கடைசியா பார்த்தா அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. இவங்க இருந்த வீடையும் விக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிருச்சு. இப்போ அவனோட வரக்கூடிய அந்த சேலரில அந்த குடும்பத்த அவன் பார்த்துட்டு இருக்கான். பெங்களூர்ல போயிட்டு வாடகை வீட்ல தான் இருக்கிறான் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாப்புல. அது கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அவன வந்து நான் காலேஜ்ல அப்படி பார்த்தேன். அப்படி பார்த்த ஒருத்தன் வந்து இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்கானே அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்ப கஷ்டமாச்சு. சரி இது சம்மந்தமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த வரதட்சணை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நானு பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் வியூல வரதட்சணை தேவையா? தேவையற்றதா? அப்படின்னு மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. வணக்கம். ராதாகிருஷ்ணன், சமூக ஆர்வலர். இன்னைக்கு திருமணம் அப்படின்றது நிறைய பெண்களுக்கு வந்து மகிழ்ச்சியான திருமணமாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா இந்த வரதட்சணையால் இன்னைக்கு சமூகத்தில் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. நிறைய தற்கொலைகள், குடும்பத்தில் வந்து அவங்க நிம்மதி இல்லாமல் போயிடுறாங்க. இந்த நிகழ்வுகளெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இந்த இளம் தலைமுறை வந்து அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். இது வெறும் வரதட்சணை சார்ந்தது மட்டும் இல்லை, இரு மனங்களோட சங்கமும் அந்த குடும்பத்தோட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. 2 பேரும் சேர்ந்து பயணிக்கும் போது மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். நிச்சயமாக வரதட்சணை அப்படின்றது நம்ம ஏற்புடையதல்ல. இது நம்ம மண்ணே தரோம். அவங்க வந்து நல்லா வச்சு வாழட்டும்னு தான் சொல்லிட்டு ஒரு வரதட்சணையாக தராங்க. இவங்க போயிட்டு அது வந்து பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி மிரட்டுறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்குது. வரதட்சணை என்பது நம்ம வாங்குவது முதல்ல குற்றம் தான். இல்லாதவங்ககிட்ட வாங்குறது அது மிக மிக கொடுமையான விஷயம். இருக்கவங்ககிட்ட நீங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. அது அவங்க கொடுத்தா விருப்பப்பட்டு கொடுத்தா அதோட சரி. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பின்னாடி தாய்க்கு தந்தைக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறமா அவர்கள் அவருடைய குடும்பத்தை பார்த்து தான் வாழ்ந்து கொண்டு போவோம். ஏன்னா கல்யாணம் ஆகிட்டேனாக்கா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கும் இதே போன்ற ஒரு நிலைமை நடந்தால் அந்த தாய் தந்தையாக இருந்து நீங்கள் ஒரு நொடியும் யோசித்தால் அந்த வரதட்சணைக்காக நீங்கள் மணந்து வந்த பெண்ணை கொடுமைப்படுத்த மாட்டீர்கள். இதுதான் என்னுடைய கருத்தையா. வணக்கம், என்னுடைய பேர் புருஷோத்தமன். நான் வாணியம்படி. வரதட்சணை வாங்குறது சரியாக தவறான்னு கேட்குறாங்க. வரதட்சணைங்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம். பெண்ணிட்ட தரதை வந்து மாப்பிள்ளைகிட்ட வந்து ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இதுதான் வேணும் அதான் டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி வந்து பெண்ணிட்ட சைடில் வந்து என்னுடைய ரிலேஷன் வந்து அவங்க இவ்வளோ பண்ணிட்டாங்க, இவங்க இவ்வளோ பண்ணிட்டாங்க ஒரு கௌரவத்துக்காக வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத தொட்டு அது வந்து பண்ண முடியல. இதனால் பாதிக்கப்படுறது பெண்ணு தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சப்போஸ் அது மாதிரி பெண்ணுக்கு பாதிப்பு வரும்போது பெண்கிட்ட வந்து இப்போ பொண்ணுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி நான் இருக்கிற மாமான்னு சொல்லணும். அதுக்கிட்ட போய் இங்கே வராதம்மா என் கௌரவம் போயிடும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதை வந்து பெரியவங்க மூலிமா உட்காந்து பேசியோ அல்லது சட்ட ரீதியாக அணுகி இதுக்கான தீர்வு வந்து காணணும். வணக்கம், வடிவேல் சுப்பிரமணியன், வாணியம்பாடி. வரதட்சணை பிரச்சனையை இப்போ சமீபத்தில் அதிகரிக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியமாக இருக்குது. இதில் வந்து ஆண்கள் மேலே முழுசாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா பெண்கள் வந்து எண்ணிக்கை குறைவாயிட்டதால் பெண்கள் கல்யாணத்துக்கு பெண்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே 2 விதமான சமூகம் இருக்குது. ஒன்று, பொண்ணு கிடைச்சா போதும், எனக்கு எதுவும் தேவையில்லை, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஒரு சமூகம். இன்னொன்று, எனக்கு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ தகுதியோடு இருக்கேன், அதனால இவ்வளோ குவாலிட்டியோடு எனக்கு ஒரு பொண்ணு வேணுன்ற ஒரு சமூகம். இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பொண்ணு வேணும்னா எனக்கு மாமனார் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, பையன் அஜித் மாதிரி இருக்கணும், சினிமா ஹீரோ மாதிரி இருக்கணும், கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும், இல்லை ஐடியில் இருந்தால் மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாப்பிள்ளைங்க வரும்போது அவன் அதுக்கே டிமாண்ட் பண்ணுறான். நான் இவ்வளோ செய்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு இவ்வளோ வேணுன்றாங்க. அங்கே வந்து ஒரு வியாபாரமாக தான் நடக்குது வழியே கல்யாணம் நடக்கிறதில்ல. ஆனால் அதே பெண்கள் கொஞ்சம் கீழே குமிஞ்சு பார்த்தா அங்கே லட்சக்கணக்கான இளைஞர்கள் எனக்கு எதுவுமே வேணாம், உன்னை நான் உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கிறேன், ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுன்ற ஒரு சமூகம் இருக்குது. அப்போது மாற வேண்டியது இந்த சமூகம் தானே ஒழிய அவங்களோட எதிர்பார்ப்புகள் இல்லை. எதிர்பார்ப்புகள் அதிகமாக வரதட்சணை பிரச்சனைகள் வேறு வடிவத்தில் வரும். அந்த காலத்தில் ஒரு மாதிரி பிரச்சனைகள் வந்தது, இந்த காலத்தில் ஒரு மாதிரி பிரச்சனைகள் வருது.
ஸோ மாற வேண்டியது இந்த சமூகத்தின் பார்வை தான். இந்த ஏழை பணக்காரன் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான். பணம் நிரந்தரமானது இல்லைங்க, மனசு தான் கடைசி வரைக்கும் நம்மளை பத்திரமா பார்த்துக்குவானா, நம்பி போன நம்மளை வந்து கண்கலங்காமல் பார்த்துக்குவானா ஒரு ஆணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். இவ்வளோ சொத்து இருந்தால் தான் எந்த சொத்தும் எந்த பணமும் யார் வாழ்க்கையும் காப்பாற்றாதுங்க, நல்ல மனசு மட்டும்தான் காப்பாற்றும். இந்த புரிதல் பெண்களுக்கு வந்தால் போதும். வணக்கம், நான் ரவீந்திரன் சுப்ரமணியம். ஒரு காலத்தில் கல்யாணம் அப்படின்னா பையனை பற்றி என்ன விசாரிப்பாங்கன்னா, நல்ல வேலை வெட்டிக்கு போகிறானா, சம்பாதிக்கிறானா, அவனோட வீடு குடும்பம் இதை யோசிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் என்னென்னா வருமானத்தை பற்றி மட்டும் இது பண்ணுறாங்க. என்னென்னா வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, தனியாக இருக்கணும், பையன் லட்சத்தில் சம்பாதிக்கணும், ஐடியில் சம்பாதிக்கணும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் இருக்கணும். சரி, பிஸ்னஸ் பண்ணுறவனை கொடுங்கன்னா பிஸ்னஸை இன்றைக்கி இருக்கும் வருமானம் நாளைக்கு இருக்காது. இந்த மனநிலையில் பொண்ணு பெற்றவங்களே இருக்காங்க. ஸோ இந்த மனநிலையை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது சம்பாதிக்கிறவனுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோமே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரதட்சணை கேட்கலான்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அவனுக்கு எதிர்பார்ப்பு அதிகம் அவனுக்கும் இருக்குது, பொண்ணு வீட்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா தவிர்க்கணும். நல்ல வேலை வெட்டிக்கு போகிறானா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத இருக்கானா, இதை பார்த்து பெண் வீட்டுக்கார் பொண்ணு தந்தாங்கன்னாவே இந்த வரதட்சணை பிரச்சனை முற்றிலும் ஒழியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வணக்கம், என்னுடைய பேர் ராஜேஷ். நான் வாணியம்பாடியில் விழி சலூன் ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை நடத்தி வரேன். வரதட்சணை வாங்குறது சரியா தவறா? இந்த கேள்வியே வந்து தப்பு தான். வரதட்சணை வாங்கவே கூடாது. எதுக்காக வரதட்சணை வாங்கணும்? அதாவது ஒரு ஆண் மகனாக இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கூட்டு வரோம், அந்த பெண்ணை காப்பாற்ற முடியாமல் நம்ம இருக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு இதுக்கு வரதட்சணை வாங்கணும். வரதட்சணை வாங்குறது முற்றிலும் தவறு. முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தன் பெண்ணு வந்து மணமகன் வீட்டில் எப்படி இருப்பாங்களோ என்ன இருப்பாங்களோன்றதால பெற்றோரே வந்து அவங்களால முடிஞ்சதை போட்டு அமிச்சாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா வரதட்சணையாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளைங்க அந்த பொண்ணு வரதட்சணை வாங்கிட்டு வந்தால் தான் வந்து எல்லா ஊரில் மதிக்குவாங்க, இல்லை வரதட்சணை வாங்கிட்டு வந்தால் தான் நம்ம அதை காப்பாற்றுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், ரீசெண்டாக நிறைய பெண்கள் வந்து தற்கொலை. காரணம் வரதட்சணை. இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வரதட்சணை வாங்குறதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு ஆணையாகவே பிறப்பிச்சு வரதட்சணை எவன் வாங்குறானோ அவனை கண்டுபிடிச்சா அவங்க மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். இப்படி தள்ளினாதான் வரதட்சணை வந்து கொடுமைகள், வரதட்சணை உயிரிழப்பு இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து.